ஹலோ ஹலோ சொல்லியா ஹலோ சொல்கிறாச்சா ஏன்னா எம்ஆர்வி விசுவாசின்னு சொன்னேன் போயிட்டு கமலக்கண்ணனோட நிற்கிறேன். எப்பயா கமலக்கண்ணனோட போய் நிற்கிறேன். எம்ஆர்வி விசுவாசி 4 தொகுதிக்கு என்னை வந்து ஓட்டு கேட்க சொல்லி எல்லாமே என்ன தான் என்ன பார்க்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு கமலக்கண்ணனோட நிற்கிறீங்க. என்ன எம்ஆர்வி விசுவாசி? நீங்கள் சொன்னீங்கன்னா எம்ஆர்வி விசுவாசின்னு. அப்பா எம்ஆர்வி விசுவாசினா அது எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் எம்ஆர்வி விசுவாசம் மாறிடுமா? இல்லை எப்படி நான் போக முடியும்? அம்மாவால் அங்கீகாரம் வச்சு அம்மாவால் இரட்டலை சிம்பிள் அம்மா விட்டு எப்படி போகிறது? நம்ம அம்மாவால விட்டு போக முடியாதா? அம்மா இருக்கப்ப எப்படி போகிறது? ரெட்டலை யாரால வந்தது? அம்மா எப்படி வந்துச்சு? அம்மா செத்து போயிட்டாங்க. உனக்கு பதவி போட்டது யாருன்னா? பதவி அப்பா பதவி போட்டா உனக்கு டாக்டர் தர்மேந்திரலாம் பதவி போட்டது யாரு? அம்மா போட்டாங்களா இல்ல எடப்பாடி போட்டாரா விஜயபாஸ்கர் போட்டாரா? இதெல்லாம் இப்ப நான் என்ன சொல்றேன், கட்சி வந்து நான் நம்மளோட செயல்பாடு அமைச்சர் வந்து செயல்பாடு என்னுடைய விசுவாசி, நான் நேர்மை, எவன்ட்டையும் நான் போக மாட்டேன். உனக்கு தெரியும். யார்கிட்ட போக மாட்டேன்? எப்படி போனேன்? இல்ல எவன்ட்டையும் நான் எவனையாவது எனக்கு எவனாலையாவது ஏதாவது ஒண்ணு அனுபவிச்சுக்கன்னு சொல்ல. ஏன் உன் வீட்டுக்கு மாட்டு கொட்டாய் போடலையா ஆட்டு கொட்டாய் போடலையா? நீ அனுபவிக்கிறியா? என்னுடைய வேலை பாது, என்னுடைய ஃபீல்டு. நீ என்ன கட்சி? நீ கட்சிக்கு அப்படி என்ன எத்தனை கூட்டம் அட்டன் பண்ணிருக்க? எத்தனை பேருக்கு எத்தனை கட்சிக்கு என்ன பண்ணிருக்கா? பலன் என்ன இருக்கு இந்த கட்சிக்கு? என் அரசியல் பூராமே கரூர் தான். நான் இந்த கரூர்ல இருந்து விஜய் ஏப்பா எத்தனை கட்சி ஆபீஸ்ல போயிட்டு என்னென்ன நல்லது அடைஞ்சிருப்பீங்க? எப்படி இன்னைக்கு வந்து விஜயபாஸ்கர் இல்லைன்னு மட்டும் நீ வந்து கமலக்கண்ணுக்கு போய் ஆதரவு கொடுக்குற? அது எப்படி? விசுவாசங்கிறது என்ன? இருக்கணும் இல்லப்பா. விசுவாசங்கிறது ஏப்பா நமக்கு எடப்பாடி எங்க சிம்பிளும் அங்கதான். எடப்பாடியா? யாரு அவர்? எடப்பாடி எடப்பாடியா யாரு? எடப்பாடி என்ன கட்சிய எம்ஜிஆர் மாதிரி ஆரம்பிச்சாரா இல்ல கட்சியை வந்து அம்மா மாதிரி வளர்த்தாரா? சரி ராஜா, உனக்கு பதவி போட்டது யாரு? உனக்கு டாக்டர் எல்லாம் பதவி போட்டது யாரு? இல்லப்பா அத உடப்பா. யாரோ பதவி போறாங்க, அவன் உடுப்பான்னு சொல்லக்கூடாதுண்ணா. என்ன அதை உருன்னு சொல்லாதுண்ணா. அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை என்ன சொன்ன? 4 தொகுதிக்கு ஓட்டு கேட்க அதிகாரம் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஏப்பா அப்ப உண்மையா இருந்தாப்பா. அவரு இப்ப மாறி போறப்ப நான் மாற முடியாதுல்ல, அவரு மாறுறாருன்னு. ஏன் மாறக்கூடாது? உனக்கு பதவி போட்டது யாரு? ஏப்பா அவரு சூழ்நிலத்துக்கு நம்ம போக முடியாது இல்லையா? ஏன் போக முடியாது? கமலக்கண்ணன் உனக்கு பதவி போட்டாரா? ஏப்பா எடப்பாடி விஜயபாஸ்கர் பதவி போட்டாரா? ஏப்பா இல்ல ராஜா, அவருடைய ஸ்பெஷலா போறப்ப நம்மள எல்லாம் கூப்பிடுத. அவர் என்ன பிரச்சனை? எடப்பாடி வந்து திமுக கூட கைக்கூலியா கை சேர்த்து இன்னைக்கு வந்து நான் முதலமைச்சர் ஆகும் நினைக்கக்கூடிய ஒரு எடப்பாடி வந்து அதிமுக வந்து திமுகவுக்கு வந்து போய் ஒண்ணு சேர்றது துரோகம் பண்றது வந்து நீ நல்லவனை வேசம் போறீங்களா? அப்ப நீங்க வந்து நல்லவங்களா? அப்ப எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் வந்து பொல்லாதவனா உங்களுக்கு? இல்லப்பா, அண்ணன் விஜயபாஸ்கர் வந்து அவருடைய என்னுடைய செயல்பாடு தெரியும் அவருக்கு. என்ன செயல்பாடு தெரிஞ்சல? நீ எப்படி செயல்பாடு தெரிஞ்சா புதுசா வந்த ஒருத்தருக்கு எப்படி நீங்க போயிட்டு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? ஏப்பா உண்மை அவருக்கு தெரியுமில்லப்பா. அவர் தானப்பா கூட இருந்தாரு. யார் கூட இருந்தது? அவர் கூடயே கமலக்கண்ணன் கூட தானே அவர் இருந்தாரு. கமலக்கண்ணன் என்ன இந்த கட்சிக்கு என்ன சேவை செஞ்சிருக்காரா? இல்ல விஜயபாஸ்கர் வந்து வாங்கல மணல் குவாரியில மண்ணு கட்டன்னு சொல்லி போய் உள்ள நின்றார்ல, 10 கிலோமீட்டர் கூட இல்லையே. அந்த கமலக்கண்ணன் வந்து அன்னைக்கு வந்து வாங்கல மணல் குவாரியில 11 மணிக்கு 10 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்கல்ல, அன்னைக்கு இந்த கமலக்கண்ணன் எங்க போனாரு? அந்த கமலக்கண்ணன் கேட்டிருக்கீங்களா? எங்க போனாரு? நீ வந்தியா? டாக்டர் வந்தாங்களா? இப்ப யாரு வந்தா 10 மணிக்கு சோறு 10 மணிக்கு சோறு கொடுத்தாருன்னா சொல்லுங்க. அன்னைக்கு இந்த மணல் குவாரி மேட்டர்ல நீ எங்க போன? டாக்டர் எங்க போனாங்க? கமலக்கண்ணன் எங்க போனாரு? கமலக்கண்ணனுக்கு ரொம்ப தூரமா? நான் 40 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நான் போறேன். இதே கமலக்கண்ணன் வரல, அன்னைக்கு இந்த கமலக்கண்ணன் கேட்டுக்கலாம்ல நீங்க? நான் கட்சியே கேட்கல. இப்ப உனக்கு பதவி கொடுத்துருக்காரு, நீ விசுவாசமா நீ பதவி கொடுத்தாரு. என் பதவி கொடுத்ததுதான் நீ வந்து பல்ல பேருக்கு பதவி கொடுத்தான்னு சொல்லி நீங்களாம் வந்து டாக்டர் நீங்களாம் புறக்கணிச்சிக்க. இன்னைக்கு அடுத்த பதவி வந்து எவ்வளவு கொடுக்க போறியா? அவனுக்கு எவ்வளவு வளர்க்க போறீங்கன்னு தெரியல எனக்கு. இல்ல நீங்க நாக்கீர் வாங்குறீங்களா? முத்துராஜா வாங்கினா அவருக்கு வந்து சேவை செய்வீங்களா? கொடுக்குற இடத்துல இல்ல, பதவி கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கோம். நமக்கு யாரு இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது? பதவி கொடுக்குற இடத்துல நீங்க இருக்கீங்களா? ஆமா. நீங்க என்ன இருக்கீங்க? நீங்க மாவட்ட செயலரா? ஆமா, இப்ப மாவட்ட செயலர் தான் நம்ம. நீங்க நாக்கில் சமுதாயத்தை போட்டாங்களா? இப்போ அவங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க? யாருக்கு? அவரு அண்ணனுக்கா? என்ன அண்ணனுக்கு? இப்போ நீங்க இப்ப யாரு பதவி கொடுத்தான்னு சொல்றீங்களா? அவருக்கு யாரு கொடுத்தா? இல்லண்ணா, இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் பதவி கொடுத்தாங்க. நீங்க விஜயபாஸ்கர் நீ மாவட்ட செயலர். அவருக்கு யாருப்பா பதவி கொடுத்தா? அம்மா தானப்பா கொடுத்துச்சு. அப்புறம் தானப்பா இவரு வந்தாரு. எடப்பாடி கொடுக்கலாம்.
எடப்பாடி கொடுக்கல, அம்மா கொடுத்தாங்க. நான்லாம் அம்மாவோட அப்ப நீங்க அம்மா செத்து போனது பிறகு உங்களுக்கு யார் பதவி கொடுத்தது? நான் போய் உங்களுக்கு யார் கொடுத்தது? பால் ஊத்திட்டு வந்தேன். எனக்கு அம்மா எந்த பால் நீ ஊத்துற? எங்க போய் எங்க அம்மா அம்மா புதைச்ச பால் ஊத்துறீங்களா? ஆமா, நான் போய் பரிசோரத்துக்கு போய் நான் பால் ஊத்துனேன். நீங்க போட்டாவே வரலையா இதுல? நீ கேட்டுக்கா, யார் யார் போனாலும் 5 பேர் நாங்க இருக்கோம். நீங்க 5 பேர் பெரிய விஐபியா? நீ போனீங்களா? உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அனுமதி கொடுத்த வழக்கம் நீங்க கட்சியில அவ்வளவு பெரிய ஆளு. நாங்க அப்படி உண்மையா இருக்கோம். நம்ம உங்களை நம்பி 10 ஓட்டு போட நாதி புண்டை கிடையாது ராஜாண்ணா. நீங்க எல்லாம் வந்து புண்டை பேச்சு பேசுறீங்க. பல்ல பயலுக்கு ஒருத்தருக்கு வந்து பதவி